திமுகவும் அதிமுகவும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கடைசி வரையும் உங்களை அதே இடத்துல தான் வச்சிருப்பான். திராவிடத்திற்கும் இவர்களுடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி கொண்டு, பெரியாரையும் அண்ணாவுடைய புகழை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றி வந்தார்கள் இத்தனை ஆண்டு காலமாக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இவர்கள் சிண்டு முடிச்சு விட்டு, இரண்டு தோழர்களையும் சண்டை போட விட்டு அவர்களை பகையாளிகளாகவே இன்றைய வரையும் வைத்திருக்கிறார்கள். பெரிய கருப்பன் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சிவகங்கை மாவட்டம் 28 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். பொன்முடி அவர்கள் 24 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். கே நேரு அவர்கள் 26 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். KKSSR ராமச்சந்திரன் 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். MRK பன்னீர்செல்வம் 24 வருஷம் மாவட்ட செயலாளர். இப்படி அதிமுக நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் எடுத்தோம்னா அவர் ஒரு 24 வருஷம். ஒருமையில பேசுவது, கட்சி நிர்வாகி இல்ட்ரீட் பண்றது, அவமானப்படுத்துறது இன்னொரு ஆள் முன்னாடி, இதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விதைத்த ஒரு விஷயம். ஆட்சியை பிடித்தவன என்ன கேட்டீங்கன்னா, எப்படி ஊழல் செய்வது, டிசைனான ஊழல், பெரிய பெரிய ஊழல் இருக்கு. இந்த ஊழல் நம்ம சொல்லணும்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி, ஊழலில் சலைத்தவர்களே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய எழுச்சியும் திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சியும் என்கின்ற தலைப்பிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர் கனமழை இருந்தாலும் கூட்டத்தை நாம் நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் இன்று ஒழுக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் என்ன செய்தது அப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நீண்ட நெடிய பட்டியலை அவர்கள் தருகிறார்கள். அந்த பட்டியலை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது 1967 காங்கிரஸ், அதாவது 1947 இருந்து 67 வரையும் 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது தமிழகத்தில். காமராஜர் இருந்தார், ராஜாஜி இருந்தார். கடைசியாக காங்கிரஸ் தோல்வி அடையும் போது 67 பார்த்தோம் என்றால் பக்தவச்சலம் இருந்தார். மீஞ்சூர் பக்தவச்சலம் என்று சொல்லுவார்கள். அவர் முதல்வராக இருந்து தேர்தலில் தோல்வி அடைந்தார்கள். 1967க்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே வளர்ந்து வருகிற ஒரு கட்சி. இன்றைக்கு எப்படி தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதோ அதே போலதான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். சிறந்த பேச்சாளர்கள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள். அண்ணா பேசுகிறார் என்று சொன்னால் அலைகடலான கூட்டம் திரண்டு நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மாசற்ற தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக 179 தொகுதியிலே அவர்கள் வெற்றி அடைகிறார்கள், கூட்டணி கட்சியோடு சேர்த்து. அப்படி வெற்றியடைந்து அவர்கள் ஆட்சி கட்டில் அமருகிறார்கள். 67க்கு பிறகு 68 பார்த்தோம் என்று சொன்னால் டிசம்பர் மாதத்திலேயே பாத்தீங்கன்னா கீழ்வெண்மணியிலே மிகப்பெரிய ஒரு படுகொலை ஏற்படுகிறது. 67 ஆட்சி கட்டிலுக்கு வந்த பேரறிஞர் அண்ணா எந்த விதமான அப்ப ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. பேரறிஞர் அண்ணா முதல்வராக இருக்கின்ற பொழுது ஒரு நேஷனலைஸ் வங்கியிலிருந்து சென்னைக்கு அந்த வங்கி வருகிறது. அந்த வங்கியினுடைய மேலாண் இயக்குனர் முதல்வரை சந்திக்கிறார். பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து கேட்கிறார், எங்களுடைய வங்கியில ஒரு கணக்கை நீங்கள் துவக்க வேண்டும் என்று. அண்ணா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னிடம் பணமே இல்லை, எனக்கு எதற்கு வங்கி கணக்கு என்று சொல்லி அதை நிராகரித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற தலைவராக பேரறிஞர் அண்ணா இருந்தார். அண்ணாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அப்பொழுது அவரை பின்பற்றியது. அப்படி இருந்தவர்கள் தான் 1967 இருந்து 69 வரும்பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாமல் பேரறிஞர் அண்ணா இறந்து விடுகிறார். பேரறிஞர் அண்ணா 69 இறந்து விட்ட பிறகு அடுத்ததாக முதல்வர் பதவிக்கு யார் வருகிறார் என்று சொன்னால் கலைஞர் வருகிறார். எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். கே நெடுஞ்செழியன் இருந்தார், மதியழகன் இருந்தார், ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனால் கலைஞர் ஆட்சியிலே அமர்கிறார். 1969 இருந்து 1976 வரையும் கலைஞர் தான் திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது. இள ரத்தம் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பெரியாருடைய ஃபாலோவராக இருந்து வந்தவர்கள். ஒப்பற்ற தலைவர், மாசற்ற தலைவர், பெரியாரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னவர்கள். ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இவர்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடு இருந்தது. திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது.
இவர்கள் ஆட்சியில் அமர்ந்து விட்டார்கள். 1969 கலைஞர் முதல்வராகிறார், அண்ணா இறந்த பிறகு முதல்வராகிறார். 1976 வரையும் அவர் தான் முதல்வராக இருந்தார். அப்போ ஒரு கருத்து வேறுபாடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞருக்கும் ஏற்படுகிறது. அப்ப 1977 இவர்கள் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னா 72 கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்பவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அதிமுக 1972 ஆரம்பிக்கப்படுகிறது. எம்ஜிஆர் தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறார். நிறைய படங்கள் நடிக்கிறார், நிறைய பாடல்கள், புரட்சி பாடல்கள்லாம் வருகிறது. பாரதிதாசன் கூட இருக்கார், பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் 1967 1976 என்ன ஆகுதுன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஜனாதிபதியால் கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்ட பின்னர் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. எம்ஜிஆர் முதல்வராகிறார். இப்படிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வரலாறு. இப்படி 1967 இருந்து நண்பர்களே நம்புங்கள், 1967 இருந்து 2026 இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் வரையுமே திராவிட கட்சிகள் மாறி மாறி நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அதிமுக அதிக முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள், ஒரு பக்கம் திமுக இந்த டைம் பீரியட்ல ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி ஆட்சி செய்தவர்கள் எந்த ஒரு இடத்திலுமே இவர்கள் கோalition கவர்மெண்ட் அவங்க உருவாக்குனதே கிடையாது. கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கிறவெல்லாம் ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணி அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாங்கி கொள்வார்கள். இது இவருடைய ஒர்க்கிங் பிளான். திராவிட கட்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது திமுகவும் அதிமுக மட்டும்தான் நம்ம குறிப்பிடுகிறோம். என்று சொன்னால் இவர்கள் தான் 59 ஆண்டு காலம் நம்மை ஆண்டவர்கள். நம்ம தமிழகத்தில் பல்வேறு விஷயங்களை இன்று வரை இருந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் நம்ம பல்வேறு மாவட்டங்களுக்கு போகிறோம், பல இடங்களில் சுற்றுப்பயணம் போகிறோம், வழக்கு விஷயமாக போகிறோம். அப்படி போகின்ற பொழுது இந்த 59 ஆண்டு காலத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இது இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அது உள்ள போய் நம்ம பார்க்கும்போது பல குளறுபடிகள் அதில் ஏற்பட்டிருக்கும். இப்ப 59 ஆண்டு கால திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். அந்த மாறி மாறி ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், இப்ப நம்ம நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், அடிமட்ட தொண்டன் என்று ஒரு தொண்டர் இருப்பான். இவன் கடைசி வரையும் போஸ்டர் ஒட்டுவான், கொடி நடுவான், கடைசி வரையும் அவன் தொண்டனாகவே இருப்பான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக, ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர்கள் இன்னைக்கு இல்ல. அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர்களோடு அந்த கலைஞர் இருந்தால், அந்த கலைஞருடைய வழியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இவர்கள் எல்லாம் அந்த திராவிட கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் திராவிடத்திற்கும் இவர்களுடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி கொண்டு, பெரியாரையும் அண்ணாவுடைய புகழை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றி வந்தார்கள் இத்தனை ஆண்டு காலமாக. ஒரு 59 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த போதும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில். நீங்க வட மாவட்டங்களில் போனோம் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இவர்கள் சிண்டு முடிச்சு விட்டு 2 தோழர்களையும் சண்டை போட விட்டு அவர்களை பகையாளிகளாகவே இன்றைய வரையும் வைத்திருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த திராவிட கட்சிகள் நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவதாக நம்ம தென் மாவட்டங்களுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் இது மாதிரி நம்ம தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களையும் முக்குளத்தோர் சொந்தங்களையும் முட்டவிட்டு அவர்களோடு ஒரு பகையை ஏற்படுத்தி கொண்டு அங்க ஒரு சண்டை சச்சரவு எப்பயுமே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப திராவிட கட்சிகள் களத்தில் இருந்தபோது 59 ஆண்டு காலத்தில் இதை ஏன் தடுத்திருக்க முடியாதா? இன்றைக்கு தேர்தலுக்காக மட்டும், வாக்குகளுக்காக மட்டும் இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தோழர்களும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சின்ன புள்ளி வரும். இன்னைக்கு புள்ளி வரம் கேட்டாங்க, நேற்று சட்டமன்றத்தில் புள்ளி வரம் கேட்டாங்க. அந்த புள்ளி வரத்தில் நான் ஒரு புள்ளி வரம் வைத்திருக்கிறேன். அந்த புள்ளி வரம் என்னன்னு சொன்னால், பெரிய கருப்பன் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சிவகங்கை மாவட்டம், 28 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். அதே போல பொன்முடி அவர்கள் 24 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். கே நேரு அவர்கள் 26 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர்.
KKSSR ராமச்சந்திரன் வந்து 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர், MRK பன்னீர்செல்வம் 24 வருஷம் மாவட்ட செயலாளர். இப்படி அதிமுகவில் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் எடுத்தோம்னா அவர் ஒரு 24 வருஷம். இது மாதிரி இவர்கள் குறுநில மன்னர்களாக இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஒரு சிம்பிள் விஷயம். ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட போயிட்டு ஒரு சாதாரண கட்சி தொண்டன் போய் பேசிட முடியுமா? இல்ல ஏதோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு தொண்டருடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம், ஒரு சாலை வசதி இல்ல, அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிக்குது, அதை சரி செய்ய வேண்டும் என்று நம்ம போய் ஒரு கோரிக்கை, ஒரு தொண்டன் போய் கேட்கிறான். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சருக்கு இதே மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம். ஒரு மேனுவல்ல வந்து ஓட்டை போடாமல் அங்க தண்ணி நிக்குது, ஒரு ஆள் ஆயிட்டு தண்ணி நிக்குது ஒரு இடத்துல. அவங்க அந்த தகவலை எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் போய் ஒரு அமைச்சரிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அட்வொகேட் சார், சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நாங்கள் அதை உடைத்து அந்த வீட்டை மக்களை காப்பாற்றுறோம். ஏனென்று சொல்றேன்னா, இப்ப இந்த அமைச்சர்களாக இருக்கிறவர்களும் சரி, இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அப்படியே ஜாயிண்டா வருவாங்க. மாவட்ட செயலாளர் தான் அமைச்சர் ஆவாரு. அதே போல இவர்கள் தொண்டர்களை மதிப்பதே கிடையாது. பெரியார், அண்ணா இவர்களை வந்து இவங்களுடைய புகழை பயன்படுத்தி இவர்கள் இந்த ஆட்சி கட்டிலே இருப்பாங்க. நீங்க டைரக்டா போய் ஒருத்தரை பார்க்கவே முடியாது. உதாரணத்திற்கு இந்த அம்பத்தூரை பொறுத்தவரையில் இன்றைக்கு எவ்வளவு பேர் கட்சிக்காக கஷ்டப்பட்டவர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் கட்சிக்காக தங்களுடைய பொருள் பணம் எவ்வளவு செலவு பண்ணி போஸ்டர் ஓட்டுறது இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுக்கு அம்பத்தூர் ஒரு உதாரணம். ஏன்னா அம்பத்தூரில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், அவர் பகுதி செயலாளர் இருந்தார், இங்கேயும் ஒரு பகுதி செயலாளர் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது கட்சியில யார் இருக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிப்பது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, மாற்று கட்சியிலிருந்து ஒருத்தர் வரானா அவனுக்கு சால்வை போட்டு அவனை கூப்பிட்டு அவனை மாவட்ட செயலாக்குறது, அவனுக்கு பதவி எல்லாத்தையுமே கொடுக்கிறது. ஆனால் என்ன பண்றது கேட்டா, கட்சி தொண்டர்களை ஒரு மதிப்பது கிடையாது. அதே போல நண்பர்களே, அதிமுகவிலும் அப்படிதான். 2014 புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டார். அவருடைய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் வந்து பலர் ஆட்டை போட முயற்சி செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கேட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், ஜெயலலிதா எப்படி இறந்தாரோ அதை நாங்கள் கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்துவோம் நாங்க. ஆனால் இன்று வரையிலே ஜெயலலிதா எப்படி இறந்தார் என்ற அந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கின்றது கூட யாருக்கும் தெரியல. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2011 2021 வரை அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவர் ஒன்றும் வந்து ஒரு கேப்பபிள் கேண்டிடேட்லாம் கிடையாது, இவர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த டைமுக்கு தேவைப்படுமே அப்படின்ட்டு. ஆனால் இவர் கட்சியை ஆக்கிரமிக்கின்ற ஒரு நோக்கத்தில் இவர் என்ன பண்றாரு, அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வராரு. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் செய்கிற 2 தப்பு இன்றைக்கு அவர்கள் வந்து நடுத்தரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவர்கள் தோற்று சர்வசாதாரணமாக தோற்கவில்லை. இன்றைக்கு வந்து 2021 ஆட்சி கட்டிலே இவர்கள் இருந்தார்கள். ஆட்சி கட்டிலே வந்து பல்வேறு அமைச்சர்கள் இருந்தார்கள். எல்லாரும் யாரையுமே நீங்க பார்க்கலாம் முடியாது. நான் வந்து ரியாலிட்டியா பேசுறேன். எந்த ஒரு அமைச்சரிடையும் ஒரு கோரிக்கை நீங்கள் வைக்க முடியாது, எந்த ஒரு மாவட்ட செயலாளரிடம் நீங்க ஒரு வார்த்தை பேச முடியாது. என்று கேட்டால் ஒருமையில பேசுவது, கட்சி நிர்வாகி இல்ட்ரீட் பண்றது, அவமானப்படுத்துறது இன்னொரு ஆள் முன்னாடி, இதெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விதைத்த ஒரு விஷயம். அவர்கள் விதைச்சிட்டாங்க. அது ரொம்ப நாளாவே அப்படியே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் பல நன்மைகளை செய்திருக்கிறது, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு பல்வேறு நண்பர்கள் இந்த பொதுக்கூட்ட தலைமை பார்த்து இடத்துல தொலைபேசியில் பேசினாங்க. நிறைய திமுக காரர்களும் சரி, அதிமுக. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிமுகவும் திமுகவும் எங்களுக்கு ஒன்றும் எதிரிகள்லாம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு அவர்கள் எதிரிகள் என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நீங்க 67 நான் இன்றைக்கு வரையும் நான் சொல்லிட்டேன், 67 2026 வரையும் மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்தது. இன்றைக்கு ஏதாவது சாலைகள் சீராக இருக்கிறதா? நீங்க எதை விட்டுருங்க, தங்க நாற்கர சாலை, ஹைவேஸ் போடுறோம், அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து என்னன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாத இடத்துல ரோட போடுறான். நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கும் போது ஷாக்கா இருக்கு, இந்த இடத்துல ஏன் இந்த பிரிட்ஜ் வருது அப்படின்ட்டு. அது ஃபண்டுக்காக பண்ணுவாங்க, அரசியல் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மாநில அரசு அப்படின்றது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த மக்களை ட்ரீட் பண்ணணும், அந்த மக்களோட அவங்க பயணிக்கணும், அந்த மக்களுக்கான இப்ப
வெளிநாடுகளில் பார்க்கின்ற போது மக்கள் தான் அந்த நாட்டினுடைய எஜமானர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மக்களை மதிக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப நாளாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, ஓட்டுக்கு 2000 கொடுப்பாங்க, அப்புறம் ஓட்டுக்கு 1500. அதுலயும் ஒரு காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டுக்கு 2000 சொல்லி தலைமை கொடுக்கும், ஆனா ஓட்டுக்கு 500 ரூபான்னு சொல்லி மாவட்ட செயலர்கள் இருந்து வரும். அதுலயும் 1500 பேர் கொடுனா 200 பேர் கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். இது மாதிரி தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு அரசியலுக்கு வந்தவர்கள் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, சுய அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன ஒரு பட்டியல், கட்சியில ஆண்டாண்டு காலமாய் கஷ்டப்பட்டவங்களாம் இன்னைக்கு வரையும் மாவட்ட செயலர் ஆக முடியல. நேற்று வந்தவங்களாம் இன்னைக்கு மாவட்ட செயலர் ஆடுவாங்க. ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்? எதுக்காக 2024 பிப்ரவரி மாசத்துல தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? நாங்களும் பல ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பேசுறோம். இவங்ககிட்ட எந்த ஆதாயமும் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு கருத்து ரீதியாக பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலதான் தெரியுது, இந்த சட்டமன்ற தேர்தல் வந்த போது தான் தெரியுது, பல இடங்களிலே பார்த்தோம் என்றால் கட்சிக்காரர்கள், நிர்வாகிகள் யாரையுமே கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. கவுன்சிலர் சீட்டா இப்போ அம்பத்தூர்ல யார் பிறந்திருக்கா, எத்தனை வார்டு இருக்கு, அந்த வார்டில் அவர் ஃபெமிலியரா இருக்காரா, அவர் மக்கள் சேவை செய்திருக்காரா, அப்படிதான் கொடுக்கணுமே தவிர எங்கேயோ இருந்து ஒருத்தரை கூட்டு வருது கேட்டா அமைச்சருடைய ரிலேட்டிவ் அப்படின்றது. இப்படி பல்வேறு நபர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 5 வருஷம் போயிருதுல லைஃப்ல. தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்களை அவர்கள் சந்தித்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாங்க. ஆட்சியை பிடித்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, டபுளா யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஆட்சியை பிடித்த உடனே என்ன கேட்டீங்கன்னா, எப்படி ஊழல் செய்வது, டிசைனான ஊழல், பெரிய பெரிய ஊழல் இருக்கு. இந்த ஊழல் நம்ம சொல்லணும்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி, ஊழலில் சலைத்தவர்களே கிடையாது. மாற்றுக்கிற 2 பேரும் ஒண்ணுதான், 2 கண்ணு தான். இப்ப கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் 2024 கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்த பிறகு 2024 இருந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரச்சாரம் பண்றாங்க, பூத் ஏஜென்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க, பல்வேறு விஷயங்கள் பண்ணுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுக்கிறார்கள். அது ஒரு சினிமா நட்சத்திரம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம அவங்களை கண்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த தேர்தல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த தோல்வியை அவர்களால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, திமுக எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க, பர்சனலா அட்டாக் பண்ணுவாங்க. பர்சனலா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இவங்க அவங்க கூட இருந்தாங்க, அவங்க இவங்க கூட இருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய வரலாறு எடுத்தோம்னா திமுகவினுடைய வரலாறு நம்ம பெரிய அளவில் பேசலாம். ஆனால் அது சட்டமன்றத்தில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடுறாங்க. போட்டியிடும்போது 59 தொகுதியில் வெற்றி பெறாங்க. அதிமுக 47 தொகுதியில் வெற்றி பெறுது. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் 233 சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதி, அந்த எடப்பாடி தொகுதியில் ஏதோ ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அந்த வேட்பாளரை ஏதோ பண்ணிட்டாங்க, எடப்பாடி அதிகமான வாக்குகள் வாங்கிட்டார். அதில் அப்படி இருக்கும் பொழுது இந்த 233 தொகுதியில் 108 தொகுதி சாலிடா 108 தொகுதியில் வின் பண்றாங்க. பெரும்பான்மைக்கு இன்னும் 118 தொகுதி தேவைப்படுது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை யாராலுமே நம்ப முடியல. அப்ப திமுகவினருடைய ஒரு கில்ட்டி ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்க அப்படி கேட்டீங்கன்னா, எப்படியாவது தாவேகாவை கவிழ்த்துவிடன்னு சொல்லி அதிமுகவினரோட கூட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில் வெற்றி பெற்று போது எல்லா பக்கமும் எலெக்ஷன் கேஸ் போடுறாங்க. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. அதாவது உடனே ஒரு தேர்தல் வழக்கு, அதை இதை அவர் சொல்லல, அது அவர் சொல்லணும், அது தேர்தல் ஆணையத்தோட வேலை இல்ல. ஒன்று அஃபிடவிட்ல தப்பா இருந்துச்சுன்னா நீ அஃபிடவிட்டை வெரிஃபை பண்ணும்போது, ஸ்க்ரூட்னி பண்ணும்போது அஃபிடவிட்ல தப்பா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணு. அப்ப நீ தேர்தல் ஆணையத்து மேல தான் வழக்கு போடணும். சும்மாவே என்ன பண்றது கேட்டீங்கன்னா, இந்த கட்சிக்காரர்கள் மேல, வெற்றி பெற்றவர்கள் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்ட பிறகு இவர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்றாங்கன்னா, எதிரான கருத்துக்களை, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியும் சரி, எப்படியாவது பணம் கொடுத்து மக்களை அந்த கடைசி 10,000 ஓட்டு, 10,000 × 2,000 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பணத்தை இறக்குவாங்க. ஆனால் இந்த முறை நண்பர்களே நல்லா நீங்க யோசிக்கணும், 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலில் தான் பணம் போட்டிட்டு ஆளும் கட்சியினர் பணத்தை செலவு பண்ணல. அதுக்கு தமிழக வெற்றி கழகம் பணம் செலவு பண்ணல. ஜாதி தெரியல, மதம் தெரியல,
ஆளே தெரியல. அப்படி இருந்தாலும் ஒற்றை தலைமை விஜய் என்கின்ற அந்த முகத்திற்காக ஒரு வாக்கு விழுந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1972 கட்சி ஆரம்பிச்சு 77 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது வாங்கின வாக்கு சதவீதத்திற்கு அதிகமாக 34.92% நினைக்கிறேன். 34.92% இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பெறுது. அடுத்ததாக 24.91% வந்து திமுக பெறுது. அடுத்ததாக அதிமுக பெறுது. இப்போ இந்த 1,72,000 ஓட்டு வந்து தாவேகா பெற்றிருக்கு. அப்போ பெற்ற பிறகு இவர்கள் சட்டமன்றத்திற்கு போகிறார்கள். இவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். நண்பர்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். திமுக எத்தனையோ முறை வந்துட்டு தோற்றிருக்கிறது. 7 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, 5 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. எங்க இந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது 7 முறை ஆட்சி கட்டில் அதிமுகவும் 5 முறை திமுகவும் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த போதும் கூட இவர்களுக்கு இந்த அதிகார பசின்னு ஒன்று இருக்குல்ல. எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். KN நேரு இருக்கிறார், ஏவா வேலு இருக்கிறார், KKSSR ராமச்சந்திரன் இருக்கிறார், MRK பன்னீர்செல்வம், இவங்களாம் கலைஞரோடு பயணித்தவர்கள். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இப்போ ரொம்ப ஒரு இழுபறியில் தான் வந்து இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். அதே போல வந்துட்டு துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இருவரில் வெற்றி பெற்ற 16 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். காஞ்சிபுரத்தில் ஒன்றுமே இல்லை, திருவள்ளூரில் ஒன்றுமே இல்லை, சென்னையில் 16ல் 2 தொகுதி தான், இந்த பக்கம் விழுப்புரத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த பக்கம் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அதான் 59 தொகுதி. அப்படி கிடைத்த போது இவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்வருடைய மகன் என்கின்ற முன்னாள் முதல்வருடைய மகன் என்கின்ற ஒரு காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டுச்சு, கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு கார்பரேட் பிஸ்னஸ். அப்பா பண்ணணும், அடுத்து புள்ள பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க புள்ள பண்ணணும், இப்படி போகும்பொழுது நம்ம திமுக நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவர்கள் மக்களுக்கான விஷயத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அடுத்து தனிநபர் தாக்குதலில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, காவிரி இஷ்யூ இது 130 வருஷத்துக்கு மேலே இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்குது. காவிரிலேருந்து தண்ணி தமிழகத்துக்கு வரலான்ற இஷ்யூ வந்து 130 வருஷமாட்ட இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க கேட்டால், தண்ணி எப்போ வரும், அதுவும் அதில் ஒரு டபுள் மீனிங்கு. அந்த டபுள் மீனிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. வர வேண்டிய இடத்துல வரல அப்படின்றாங்க. அப்போ கொச்சையான வார்த்தைகளை பேசுவது. ஒரு தொண்டர் கேட்குறாரு, அப்போ வந்து சினிமா நடிகை ஒரு பேரை சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தில். அப்போ என்ன பண்ணணும், ஒரு நேர்மையான தலைவர் என்ன பண்ணணும், தம்பி அதை வந்து திருமாவளவன் அவர்கள் செய்வார்கள், யாரும் அவதூறு பேசக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்பொழுது தம்பி அதை பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டுக்குள்ளே தான் போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை என்கரேஜ் பண்ணி ஒரு அவதூறாக பேசுகிறாங்க. அதையும் எதோடு ஒப்பிடுகிறாங்கன்னா, நாங்கள் பார்க்காத மிசா கைதா, நாங்கள் பார்க்காத அரெஸ்டா அப்படின்னும் போது அது வேற இது வேறன்றதே இவங்களுக்கு புரியல. இன்னொன்று, இவங்களுடைய தோல்வி இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த காவேரி இஷ்யூவில் பல ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டு. இப்போ 11 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் இவங்க பங்குல இருந்தாங்க. 11 வருஷம் இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கூட இருந்தாங்க, பிஜேபி கூட இருந்தாங்க, பல்வேறு இடங்களில் திமுக இருந்தாலும் கூட இந்த காவிரி இஷ்யூ பற்றி இவங்க எடுக்கல. 6 பேர் கேபினட் மினிஸ்டர் தான் காங்கிரஸ் பீரியடில். அப்பையும் இவங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேண்டுமென்றே திராவிட, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் உட்காந்துட்டாங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், ஏதாவது ஒரு கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி இவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். வரலாறு அப்படி கிடையாது. இந்த ஒரு ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். ஒரு ஆட்சி, கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 59 வருஷம் ஒருத்தவங்க கையில் இருந்திருக்கு. இன்னைக்கு வரையும் இந்த 58 மண்ணூர்பேட்டை ரோடு எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அம்பத்தூர்ல இருந்து நம்ம சரவணா ஸ்டோர் வரையும் போகக்கூடிய சாலை கேவலமாக இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் லயோலா கல்லூரியில் படிக்கும் போது எப்படி இருந்தோ அதே சாலை தான் இன்னைக்கு இருக்கு. இது ஆட்சி செய்தவர்கள் யாரு, எங்களுக்கு எல்லாம் வழி சொன்னது யாரு, இங்க திமுக காரர்களும் அதிமுக காரர்களும். ஆனால் அந்த வழி இருண்டு போன வழியாக இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். என்னன்னு கேட்டா, இப்போ இந்த திமுகவினுடைய இந்த காவேரி இஷ்யூப்பா பெரிய விஷயம். தண்ணியை போறோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாட்டை ஆடுகின்ற ஒரு முதல்வர் டைரக்டா பிஎம் பார்க்கணும், நாளைக்கு காலைல போய் பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியாதா எப்போ தண்ணி வர வைக்கணும்ட்டு, என்ன லைன் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா திமுகவில் இருந்த மாதிரி குறுநில மன்னர்கள் கிடையாதுல்ல. யாராவது ஒருத்தர் என் மாவட்ட செயலர் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் எடுப்பார்ப்பா திமுகவில், என் மாவட்ட செயலர் அதிமுகவில் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார்ப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், இவங்கெல்லாம் வந்து
இல்லை, ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடக்குதுன்னு கேள்விப்படுறோம். ஆனால் அதெல்லாம் இனிமேல் தான் சரி செய்யப்படும். ஏன்னா 1967 ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வரையும் 59 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரையும் போய் அந்த காவிரி தண்ணி விஷயமா ஒரு விஷயத்தை கேட்கல. நம்ம நண்பர் அருமையான ஒரு விஷயத்த சொன்னார். சிஜேபி ப்ரொட்டஸ்ட் அங்கே பயங்கரமான ஒரு ப்ரொட்டஸ்ட் இருந்தது. அது மாதிரி இங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணால் நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் அரசியல்வாதி தயாராக இல்லை, திமுககாரன் தயாராக இல்லை, அதிமுககாரன் தயாராக இல்லை. இவன் ஒன்றாவே வரமாட்டான். மகாராஷ்டிராவில் ஒரு பீகாரியை அடிச்சிட்டானுங்க. அதாவது ஒரு 15 வருஷம் 18 வருஷம் இருக்கும். அவரை வந்துட்டு ராங்காக வந்துட்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க தவற. அப்போ மகாராஷ்டிராவில் இந்த சம்பவம் நடக்குது. பீகாரில் இந்த மாதிரி விஷயம் வந்து பீகார் பையன் லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வான், இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இவங்கெல்லாம் மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்க. எப்படா நீ எங்கால சுட்ட அப்படின்னு ஒரு நபருக்காக. ஆனால் இந்த திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நம்மளை வந்து ஒரு பலிகடாவாக என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஜல்லிக்கட்டில் போகிறதெல்லாம் நம்ம பசங்க, ஆனால் கிரெடிட் இவன் வாங்கிட்டு போயிடுவான். ஓப்பன்னீஸ்வர் சொன்னார், அதனால தான் கட்சி சென்றுவான். ரெண்டாவதாக என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அடுத்த ஒவ்வொரு போராட்டங்கள் எடுக்கின்ற பொழுது என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, முட்டுக்கட்டையாக இன்னைக்கு இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டில் 23ஆம் தேதி 25ஆம் தேதியோ பெல்லெட்டு கொண்டு வைத்து இளைஞர்களை சுடுறான், மாணவர்களை சுடுறான். இதுக்கு வந்து யார் பர்மிஷன் கொடுங்க கேட்டால் அமித்ஷா கொடுத்தா தான் பண்ண முடியும். ஏன்னா சாதாரண ஒரு சிஓபி ஃபோன் பண்ணி டெல்லி சிஓபி அப்போ நீ சுற்றுப்பா கூட்டத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புரோட்டோகால் அப்படி இருக்குது. அப்போ அந்த இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள்னோடனே கொதிச்சு போய் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு மறியல் பண்ணுறோம், எங்களை எல்லாம் கைது செய்கிறாங்க காவல்துறை. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து மக்கள் பிரச்சனையில் போய் டீப்பாக இறங்குறது கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு காவேரி இருக்கிறதும், எதிர்கட்சியாக வந்த பிறகு என்ன பண்ணுறது, காவேரி எங்கே அப்படின்னு டிகே சிவகுமார் பச்சையாக சொல்கிறாப்புல எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க டிஎம்கே ஃபேமிலின்றார். அப்போ டிகே சிவகுமார் கிட்ட நீங்களே பேசி வாங்கிக்கோங்க தண்ணியை. இப்போ ஒரு 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 விஷயத்தை தேசிய பிரச்சனை, இது நதிநீர் பிரச்சனைன்றது ஒரு தேசிய இஷ்யூ. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் இருக்குது, அவங்க ஒரு தீர்ப்பு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பின்பற்றி தான் போக முடியுமே தவிர அங்கே அவங்க ஒரு ஸ்டாண்டு. ஏற்கனவே அருமை தம்பி வழக்கறிஞர் மதன் அவர்கள் சொன்னது போல அங்கே வந்து என்ன கேட்டீங்க, இது பாலிடிக்ஸ். வாட்டால் நாகராஜன் ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணா, விஜய் அங்கே வந்தால் நாங்கள் முற்றுகையிடு பண்ணுறான். ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான், பேனர் போய் கிழிக்கிறான், போஸ்டர் உடைக்கிறான். இது இவனுக்கு காலங்காலமாக பண்ணக்கூடிய, அடுத்த வாட்டி இவனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 1967 இருந்து இன்னைக்கு வரையும் 2006 வரையும் திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி இருந்தார்களே, எங்கேயாவது நீங்க அமைச்சரவையில் யாருக்காவது இடம் கொடுத்துருக்கீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. மேயருங்க, ஒரு சாதாரண ஒரு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு மக்கள் பிரதிநிதி, அவரை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அமைச்சர்கள் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டார்கள். அப்படியெல்லாம் இவர்கள் கொடுமைப்படுத்தி இதை வந்து என்ன கேட்டால் ஒரு கார்பரேட் பிஸ்னஸாக அரசியலை வைத்திருந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாருமே வந்து கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுப்போமே, கூட்டணி கட்சி வந்து ஒரு அமைச்சரவையில் சேர்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவே எடுத்ததில்லை. எத்தனையோ போராட்டங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமையண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அதை முன்வைக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த என்ன சைபர் புல்லிங் பண்ணுற மாதிரி பல டீம் வச்சு என்ன பண்ணுறது, ஏடாவரமாக கருத்துக்களை பதிவிடுறது. ஆனால் ஒரே முதல் முறையாக ஆட்சிக்கு வருகிறார்கள். எத்தனையோ கட்சிகள் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் ஓடி வரோம். இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, மதசார்பற்ற கட்சிகளுக்கு தான் நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு முடிவை எடுக்கிறார். முடிவை எடுத்து இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரீயா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இவர்கள் எழுப்புகின்ற கேள்விகள்லாம் வந்து நம்ம கோபத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப ஒரு உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார். இதே காவேரியில் தண்ணி வரல அப்படின்னாரு, இத்தனை வருஷம் வரலன்றது போய் நீங்கள் வீட்டில் கேளுங்கன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், மேகதாது அணை விஷயமாக சொன்னார்கள். மேகதாது அணை வந்து தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்குள்ள 4வது கிலோமீட்டரில் இருக்குது. பல விஷயம், பல அணைகள் உள்ளே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கட்டவே முடியாது. அந்த கட்டவே முடியாத 4 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் வந்து தடுத்து அணை கட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 நீர்வளத்துறை அமைச்சர் நினைக்கிற கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் வந்து 5110 கோடியில் செலவு பண்ணி நாங்கள் இது மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2013 2011 2021 வரையும் யார் ஆட்சியில் இருக்கா?
ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? இங்க திமுக இருக்காங்க. அப்ப இவர்கள் வந்து ஸ்டெப்ஸே எடுக்க மாட்டாங்க. எடுக்காம இப்ப ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசம் ஆட்சிக்கு வந்தவர்களை 30-40 வருஷமா இருக்கிற கதையை எடுத்து இவங்க கிட்ட சொல்லி இவங்க என்ன பண்றது கேட்டீங்கன்னா, ஒரு பயமுறுத்துகிற ஒரு செயலில் தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ரெண்டுத்துக்குமே, மேகதாது அணை விஷயத்திற்கும் திமுக தான் பொறுப்பேற்கணும், இந்த காவேரி இஷ்யூக்கும் திமுக தான் பொறுப்பேற்கணும். 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி பொறுப்பேற்க வேண்டுமே தவிர, புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, புதிதான இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு கீழ்த்தரமான அரசியல். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கினேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டியின் பர்சன் அப்பியரை சீமான் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க. சீமான் மீது இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டெம்ட் ஃபைல் பண்ண போறேன். ஏன்னா திருப்பியும் அவர் திருந்தின மாதிரி தெரியல. செந்தமிழன் சீமான் அவருக்கு பேர் வச்சுக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2009 ஈழப்போர் உச்சகட்டத்தில் இருக்கு. அப்பெல்லாம் நாங்கள் போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், மறியல் பண்றோம், ஏகப்பட்ட சண்டைகள். எழுச்சி தமிழர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தினார். 10 நாள் 12 நாளாக இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் தான் வந்து இது பழச்சாறு கொடுத்து முடிச்சு வச்சார். அப்போ சாதி மதம் கடந்து எல்லாம் போய் அந்த ஈழப்போரை ஈழப்போரில் பாதிக்கப்பட்டாங்களே நம்ம போகிறோம். எவ்வளோ போராட்டங்கள், ரெக்கார்ட் இருக்கு, ஃபோட்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஈழப்போரில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு ஃபேக்கா என்ன பண்றாரு, அந்த போட்டோ ஒன்று ரெடி பண்ண, அந்த போட்டோ ஃபேக்கா ரெடி பண்ண நண்பரே வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. அதை நான் தாங்க வந்து என்ன பண்ணேன், மார்ஃபிங் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். அப்படி சொன்ன பிறகும் கூட நான் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எங்க இந்த மாதிரி ஃபேக்காலாம் மார்ஃபிங் பண்ணுறாங்க, அவர் மேல் நடவடிக்கை எடுங்கன்ட்டு. ஆனால் என்னன்னு கேட்டால், ஒரு அது பதிவு வந்து கூகுளில் கூட இருக்குது. நீதியரசர் என்ன சொன்னார்னு கேட்டால், சார் சீமான் மீது வழக்கு போட வேண்டும் சொன்னால் 100க்கும் மேற்பட்ட வழக்கு போடணுமே சார், அவர் பேசுறது எல்லாமே ஏடா கூடமா தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சீமான் நேற்று ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு தெரியுமா? அது வந்து ஒரு வயிற்றெரிச்சல், அது ஒரு சைக்கோனுடைய எக்ஸ்ட்ரீமெண்ட். கோட்டு படத்தில் டிக்கெட் வித்தவங்கெல்லாம் இப்போ ஜனநாயகன் படத்தில் அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்றார். அப்போ அது அந்த வார்த்தை மிகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன் கோட்டு படத்தில் டிக்கெட் வித்தவங்களாம் ஜனநாயக படத்தில் அமைச்சர் ஆகக்கூடாதா? சாமானியன் வரக்கூடாதா? ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க அமைச்சர் ஆகக்கூடாதா? இல்லை யாரோ ஒரு சாமானியர்களுக்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. 2009 அவங்க ஈழப்போர் முடிஞ்சிச்சு. 2010 இவர் பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பிச்சார். 2011 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் நின்றுட்டே இருக்காங்க. முயற்சி பயிற்சி, முயற்சி பயிற்சி, வயசு ஏறி போயிடுச்சு. அடுத்த வாட்டி தேர்தலில் 2031 தேர்தலில் தலைவனுக்கு வந்து 70 வயசு, ரவுண்ட் பண்ணி 70 இயர்ஸ் ஓல்டு மேன். இவர் என்ன பண்றாரு, தமிழக வெற்றி கழகத்தை இப்ப டார்கெட் பண்ணி நேத்து பேசியிருக்காரு. அதுக்கு முன்னதாக இப்போ நான் சொல்கிறேன் வந்து 2009 அது நடக்குது. 2010 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 2026 இருக்கோம். முயற்சி பயிற்சின்னு சொல்லி பல இளைஞர்களை காலி பண்ணிட்டாரு. ஒரு ஆளை கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கல. ஈழத்தமிழர்கள் பல பேர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய திருமணத்திற்கோ அவங்களுடைய பிரச்சனைக்கோ எதுக்குமே போனது கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் ஒன்றுமே இல்லாமல் வெறும் வாயை பேசி திராவிட கட்சிகளில் இது ஆரிய கடப்பாறை கொண்டு திராவிடத்தை உடைப்பண்ணாரு. ஆனால் இந்த தேர்தலில் வந்து 2026 தோல்வி அடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு இடைத்தேர்தலுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்றாரு. அப்ப சீமான் போன்றவர்கள் தேர்தலில் வந்துட்டு தோல்வி அடைந்தவர்கள், இந்த சமூகம் தோல்வி அடைந்தவர்களை பார்க்கறதே இல்லைங்க. எப்பவுமே வெற்றி அடைந்தவர்களுடைய வெற்றியை தான் அவர்கள் வந்து பார்க்கணும். அதே நேரத்தில் அவர்களோடு தான் பயணிக்கணுமே தவிர தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக தேர்தல் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. இன்னைக்கு சென்னையில் 100 கவுன்சிலர் கிடையாது. சென்னையில் கிடையாது, அம்பத்தூரில் கிடையாது, ஆவடியில் கிடையாது. எடுத்து கொடுங்க ரெக்கார்டு, எங்கேயாவது வின் பண்ணி கிடையாது. ஏனென்று கேட்டால் வாய்ச்ச விட 50-50, 117 பெண்கள் 117 ஆண்கள், சூப்பர். ஆனால் தலைவருடைய வாய் சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நடுத்தருக்கு வந்து விட்டது. யாரோ 2-3 பேர் பேசிட்டு இருக்காங்க, நீ மூச்சு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நேற்று பேசிய பதிவு அது. அதே போல இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அண்ணன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஆனால் இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிங்க. நம்முடைய நண்பர்கள் புளியாந்தோப்பு மோகன், தனசேகர், ரவி போன்றவர்கள்லாம் 8வது நாளாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், பேன் நீட் ஆர் ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நானும் நம்முடைய துணைத் தலைவர் எல் இமானுவேல் அவர்களும்
தொடர்ச்சியாக கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக அங்கே போயிட்டு எங்கள் சின்மயா நகரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்துட்டு ஒரு ½ அன் ஹவர் அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போவோம். அந்த பதிவுகள்லாம் இருக்குது. அப்படி தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அலுவலகத்தில் ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அதுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. மேகதாதுவில் அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவருடைய தலைமையில் சென்னையில் நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேடையில் உட்கார்ந்துருந்த பலர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் நீட்டுக்கு எதிராக போராடும் போது இவங்க என்ன பண்ணாங்க, ஐ சப்போர்ட் நீட் அப்படின்னு சொல்லி அந்த பதாகைகளை பிடித்திருந்தவர்கள் தென் மாவட்டங்களில் இவர்களெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, இவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள், சாதி சண்டை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்ன ஆட்கள் இப்படிப்பட்ட ஒரு 10-15 பேரை வச்சுட்டு கூட யாரு செந்தமிழன் சீமான், ஏன்னா இவரையும் கூட வைக்கிறான் மேடையில் வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. செந்தமிழன் சீமான் கூட இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் இருந்த தோழர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஷாக் ஆச்சு. ஏன்னா இவங்க தென் மாவட்டங்களில் பிரச்சனைகளை உருவாக்குறவர்கள், வட மாவட்டங்களில் பிரச்சனை உருவாக்குறவர்கள். வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் எவ்வளோ நண்பர்கள், நல்ல நண்பர்களாக இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நேற்று அவர் பேசிய பேச்சு என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறார், தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் 6 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்காங்க. 2 முறை பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக வெற்றி பெறாரு. ஒரு முறை அதாவது கேட்டிங்கன்னா 1996 ஒன்று, அதுக்கப்புறம் 1996 தோத்துறாரு, 2001 வின் பண்ணுறாரு, 2006 வின் பண்ணுறாரு, 2011 தோத்துறாரு, 2016 தோத்துறாரு நினைக்கிறேன். 2021 திமுக சின்னத்தில் வெற்றி நின்று இவர் 2016 ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 2021 திமுக நின்னாரு. இப்போ 30 ஆண்டு காலம் இவர் தேர்தலில் சீன்லேயே இருக்கார். இப்போ இவருக்கு என்ன வைத்தறிச்சல்னு கேட்டால், இவரை ஆதரிக்கணும். இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அப்படியே தூக்கி இவர் தான் தமிழர் தலைவர் அப்படின்னு அவரே அவர் சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் நேற்று அவர் அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, புள்ளி விவரங்கள்லாம் சொல்லவே மாட்டாங்க, அங்கே அமைச்சர்கள்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துகிறார். அப்படி இருக்கும்பொழுது நண்பர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன கேட்டால் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள். இவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி தவறாக சொல்லிட்டு அவர் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு தனியாக கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் அவர் பயணிக்கிறார். பயணித்து என்ன பண்ணால் அவருக்கு தேவை இப்போ ஒன்றும் இல்லை, திமுக மட்டும் 5லேருந்து 6 சீட்டு கொடுத்துருந்தா இந்தியாவிலே சிறந்த கட்சி திமுக தான் சொல்லுவார் வேல்முருகன். அப்படிப்பட்ட வேல்முருகன் நேற்று தமிழர் அதாவது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்களை கேலி கிண்டல் செய்து அவர் என்ன கேட்டிங்கன்னா பேசுகிறாரு ஒரு கூட்டத்தில். மேகதாதுவில் அணை கட்ட விட மாட்டோம். எங்கே போயிருந்தீங்க? மேகதாது அணை விவகாரம் இன்னைக்கா இருக்கு. 2013 இவன் என்ன பண்ணிட்டான், கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 5000 கோடி செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இருந்து அமைதியாக இருந்த வேல்முருகன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் மற்றும் இங்கே நேற்று மேடையில் அமர்ந்திருந்த தலைவர்கள்லாம் பார்க்கின்ற போது இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மலாம் நல்லாவே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இவர்கள் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தின் மூலமாக மேகதாதுவில் அணை கட்ட விட மாட்டோம், போங்க கர்நாடகா போங்க, பார்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு, போய் சண்டை செய்யுங்க, உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே, போங்கன்றோம். ஆனால் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இது ஒரு அரசியல், இது ஒரு மாயை. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. 108 பேர் இருக்காங்க. பலர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக விசாரணவர்கள்லாம் போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஒரிஜினலாக கொள்கையே கிடையாது. அரசியல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதம் என்பதை புரிய வைத்தது இந்த திமுகவும் அதிமுகவும் தான். ஏன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க. இப்போ கூட நெருக்கடி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏகப்பட்ட ஊழல்வாதிகள். நான் இந்த அஃபிடவிட்லாம் படித்து பார்த்தேன். முன்னாள் அமைச்சர்களுடைய எலெக்ஷன் அஃபிடவிட்லாம் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலாம். அப்படி போய் பார்க்கும்போது KN நேரு 5 லட்சம் தான் வச்சிருக்காருன்றான், ஏவா வெளிக்கிட்டு 5 கோடி தான் இருக்குன்றான். இப்படி பார்த்தா எல்லாம் அநியாயத்தினா போடுறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அஃபிடவிட்டில் தவறு வரும்போது அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாதபடி இவங்க ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய எழுச்சியும் திராவிட கட்சியின் வீழ்ச்சியும் இன்னைக்கு இப்போ ஃபீல் பண்றாங்க திராவிட கட்சிகள். திமுக இன்னைக்கு ஃபீல் பண்ணுது, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு 7.5 தான் கொண்டு வராங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. இந்த 900 கோடி ரூபாய் மேட்டர் பார்த்தீங்கன்னா அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க.
இப்போ ஒத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பார்ட்டி ஃபண்டுன்றாங்க. என்ன பார்ட்டி ஃபண்டு, என்ன எத்தனை பேரை படிக்க வச்சிங்க, எத்தனை பேர் கட்சிக்காரன் செத்து போனவங்கள போய் பார்த்தீங்க, எத்தனை பேருடைய குடும்பத்தை வந்து நீங்கள் எடுத்து அவங்கள வந்து நல்லா இருக்கணும் அவங்க அப்படின்னு ஏதாவது செஞ்சீங்களா? கிடையாது. இது வந்து பார்ட்டி ஃபண்டுன்றது அவங்களோட ஓன் ஃபண்டு. எப்படி எல்லாம் பிளான் பண்ணி ஊழல் பண்ணணுமோ அது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ரொம்ப கிளியராக தெரியும். அப்படி செய்தவர்கள் தான் இன்றைக்கு என்ன பண்ணாங்க கேட்டால் இளைஞர்கள் வந்து விட்டார்கள். சாதி தெரியாது, மதம் தெரியாது, பேர் தெரியாது, எந்த ஊர்ல இருந்து தெரியாது, ஒரு ஒற்றை முகவரிக்காக, ஒற்றை ஃபேஸ் வேல்யூக்காக இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய புரட்சி. 34% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 34.92% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 10% கீழே தான் இன்னைக்கு திமுக இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது எப்படியாவது இப்போ கூட உங்களுக்கு தெரியும், கையோட்டு லஞ்சம் கொடுத்து இந்த ஆட்சி எப்படியா கவுட்டலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. இவங்களுடைய வேலை என்ன கேட்டால் ஜனநாயக ரீதியாக யாரையும் செயல்படவே கூடாது. இன்னொரு கணக்கு வழக்கு சொல்றேன். என்ன பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் தான் வழக்கறிஞர் மீதான அடக்குமுறை அதிகமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட கேஸ். நீலாங்கரில் போனால் ஒரு வழக்கறிஞர் போட்டு அடிக்கிறது, ஒரு வழக்கில் போய் நின்னா அந்த வழக்கறிஞர் மேலே எஃப்ஐஆர் போடுறது, எல்லாத்துக்கும் நான் தூக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போய் குவாஷ் அப்ளிகேஷன் போட்டு பின்னாடி வர்றது, இப்படி பல்வேறு விஷயங்கள். பொதுமக்கள் விஷயத்தை நீங்கள் நல்லா பாருங்க, சொல்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, எல்லாம் பேப்பரில் இருக்கும். உள்ள போய் பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. 2015 2022 23 ஒரு வெள்ளம் வருது, 24ல். அப்ப அந்த தண்ணியை சேமித்து வைப்பதற்கு எந்த விதமான பிளானும் கிடையாது. யாரையுமே பார்க்க முடியாது. அதான் சொல்றேனே, திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். திமுகவும் அதிமுகவும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கடைசி வரையும் உங்களை அதே இடத்துல தான் வச்சிருப்பான். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சென்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குழப்பங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கூட அதை சரி செய்து அடுத்த கட்டமாக, ஏன்னா இப்ப உள்ளாட்சி